வாழ்க்கைங்கிற பயணத்தில் எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, நெகட்டிவ் தாட் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம போகவே கூடாது. நம்மளை நெகட்டிவாக பேசுகிறாங்க, அப்படியா, ஐயோ உனக்கா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்மளை வழி நடத்துகிறான் பார்த்தீங்களா? நீ கவலைப்படாதே, நீ வெற்றி அடைவாய், உன்னுடைய வெற்றி உன் கையில் இருக்கிறது, நான் துணையில் இருக்கிறேன், நான் உன் கூட வர்றேன், நீ வெற்றி அடைஞ்சிடுவேன், நீ நல்லா படிப்ப, நீ நல்லா பாஸ் பண்ணுவ, கவலையப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க கூட தான் நம்மளுடைய பயணம் தொடர வேண்டும். அதுதான் தேர்ந்தெடுக்கணும். யார் நம்மை வழிநடத்த வேண்டும், யார் வழிநடத்தினால் நாம் வெற்றி அடைய முடியும், யாருடன் சேர்ந்து நாம் பயணிக்க போகிறோம். ஏன்னா அப்பா அம்மா என்றைக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க. எக்காலத்திலும் அப்பா அம்மா அப்படிங்கிறவங்க துரோகம் பண்ணவே மாட்டாங்க. பிள்ளை என்ன தான் பண்ணிட்டு வந்தாலும் சரி, ஓகே இப்படி பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் மற்றவர்களுடைய பேச்சை நீங்கள் கேட்குற பொழுது நெகட்டிவ் தாட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த நெகட்டிவ் தாட்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை சீர்குலைத்து விடும். சுகமான வாழ்க்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். நண்பர்களினால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் சீரழிந்து விடுகிறது.